அன்பார்ந்த நேய நெஞ்சங்களுக்கு அழகான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜே நளினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு எஃப்எம்மின் தினம் ஒரு தகவல். தமிழின் அருமை. இனிமை என்றால் என்ன? இனிமையே தமிழ். ஏனெனில் அமிழ்து 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 என்று சொல்லி பாருங்கள், அது தமிழாவதை காண்பீர்கள். இனிமையானவற்றில் மிகவும் இனிமையானது அமிழ்தல் அல்லவா? எனவே தமிழை விட இனிமையானது வேறேதேனும் கிடைக்குமா? அமிழ்தே தமிழ் ஆதலால் இன்று கன்னித்தமிழாய் இருந்தபடி அழிவில்லாது இருக்கிறது நம் தமிழ். உதாரணத்திற்கு சொல்வதானால் 400 ஆண்டுகளுக்கு முன் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆங்கில நாடகங்களை வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இன்றைய ஆங்கிலம் உள்ளது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பிய தமிழை புலம்பெயர் நாட்டில் பிறந்து வாழும் சிறு பிள்ளைகளும் வாசித்து விளங்கிக் கொள்கிறார்கள். இதைவிட தமிழின் அருமைக்கு வேறு எடுத்துக்காட்டு வேண்டுமா? உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இருப்பினும் 6 மொழிகளே செம்மொழிகள் என்ற தகுதியை பெற்றுள்ளன. ஒரு மொழியானது செம்மொழி எனும் தகுதியை பெறுவதற்கு மிக தொன்மையான மொழியாக இருக்க வேண்டும். பிற மொழியின் துணையின்றி தானே தனித்து இயங்கக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். இலக்கிய வளம் நிறைந்த மொழியாய் இருக்க வேண்டும். அந்த இலக்கியங்கள் அம்மொழி தாய்மொழியாய் பிற மொழிகளை உண்டாக்கியிருக்க வேண்டும். இத்தகுதிகளை கிரீக், லத்தீன், சீனம், எபிரேயம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய 6 மொழிகளே பெற்றிருக்கின்றன. அவற்றுள் கிரீக், லத்தீன், சமஸ்கிருதம் 3ம் இறந்து போய்விட்டன. எனினும் இலக்கியங்களில் வாழ்கின்றன. பேச்சு வழக்கற்று போன எபிரேய மொழிக்கு 19ஆம் நூற்றாண்டில் உயிர் கொடுத்ததால் இன்று இஸ்ரேலின் ஆட்சி மொழியாக இருக்கிறது. சீன மொழியும் தமிழ் மொழியுமே அழியாது தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றது. இன்றும் சீன மொழியை படையெழுத்தாகவே எழுதுகின்றனர். ஆனால் தமிழ் மொழி தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே படையெழுத்து, கருத்தெழுத்து, அசை எழுத்து ஆகிய 3 நிலைகளை கடந்து இன்று நாம் எழுதும் வரியெழுத்து நிலைக்கு வந்துவிட்டது. எனவே இன்று இருக்கும் உலக மொழிகளில் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியே 2500 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றது. ஆதலால் உலகின் சிறந்த 6 செம்மொழிகளிலே உயர் தனி செம்மொழி தமிழ் ஒன்றே என்பதை தமிழராகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்டுமரம் என்ற தமிழ் சொல் ஒன்றே போதும் தமிழின் அருமையை உலகிற்கு காட்ட. கட்டுமரத்தை கட்டி கடலோடிய தமிழன் நாடு விட்டு நாடு சென்று அரசியல், வணிகம், கலை, பண்பாடு, பொருளாதாரம் யாவற்றுக்கும் உலகிற்கு வழிகாட்டினான். நாவாய் என்னும் ஒரு தமிழ் சொல்லில் இருந்தே நவல், நவர், நவிகேட், நவிகேஷன், நேவி என எத்தனை 100 சொற்களை ஆங்கிலம் உண்டாக்கியிருக்கிறது. இப்படி உலகெங்கும் உள்ள மொழிகளில் இருக்கும் தமிழ் சொற்கள் உலகின் நாகரிக வளர்ச்சிக்கு தமிழ் கொடுத்தது எவை என்பதை சொல்லாமல் சொல்கின்றன அல்லவா? மொழி இலக்கணத்திற்கு தொல்காப்பியம், வேரத்திற்கு புறநானூறு, காதலுக்கு அகநானூறு, தமிழின் கலை பண்பாட்டிற்கு சிலப்பதிகாரம், கட்டிடக்கலைக்கு மயமதம், சிற்பக்கலைக்கு சிற்பச் செந்நூல், கணிதத்திற்கு கணக்கதிகாரம், பக்திக்கு இசைக்கு இசை அமைப்புக்கு பரிபாடல், இவை யாவற்றிற்கும் மேலாக உளவு, உணவு, மருத்துவம், அரசியல், பொருளாதாரம், காதல் என மனித வாழ்வியலுக்கு ஒரு திருக்குறள் போதுமே. தமிழின் அருமையை சொல்ல வேறென்ன வேண்டும்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம். அம்மு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க அன்பின் தோழி ஆர்ஜே நளினி.